பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க எப்படி பண்ணிட்டாங்க? பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து பாருவாமே. யார்? அன்பு கேங் போட்டிருக்கு ஓட்டு. அன்பு கேங் 2.0 அனைவரும் ஒரு மனதாக பாருவை பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு ஒரே பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான். ஆனால் அது பாருவான். யாத்தாடி யாத்தா, என்னடா சொல்கிறீங்க? பிக் பாஸே சொல்லிட்டாரு, குரூப்பிசம் இந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டார் கதையா. சுபிக்ஷா சொல்லுது பாரு இஸ் அ பெஸ்ட் பெர்ஃபார்மர். வினோத் பாரு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அடிக்கிறான். எல்லாரும் பாருங்கிறாங்க. அதாவது வெக்கப்படுறான். யார்? பிரவீன் மறைச்சிக்கிறான். பாரு அப்படின்னு, அதாவது கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா பண்ணான், டிஃப்ரெண்ட்டாக பண்ணான் பிரவீன். பிக் பாஸ் கேட்டார், பாரு வாழ்த்துக்கள், ஆனால் பார்த்தீங்களா உங்களை டார்கெட் பண்ணாங்க பாருங்கள், ஒரு குரூப்பிசம். அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு. ஏன் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் அடங்கி இருந்தியா விஜய் சேதுபதி பேச்சை கேட்டு கத்தாமல். அது மட்டும் இல்லாமல் திவாகரும் அடங்கி இருந்தார். நீ இருக்க வச்ச. ஸோ 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு அழகாக அடங்கி இருந்தீங்க. ஆனால் ஆள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கார். என்னன்னு தெரியல திவாகர். ஒருவேளை பாரு போட்ட பிளானு மாஸ்டர் பிளான்லாம் வெளில தெரிஞ்சிருச்சா, திவாகர்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆள் அப்படியே பார்க்குறாரு. எல்லோரும் குத்துறாங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ன்ட்டாங்க. அப்படியே பார்க்குறாரு திவாகர். ஓஹோ கதை அப்படி போகுதோ. வர்றேன் விஜய் சேதுபதி வரட்டும், என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த வாரம் ஆட்டத்தை ஆரம்பிப்போம், ஒயில்ட் கார்டை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கார் அவர் திவாகர். ஆனால் அவரை தான் எல்லோரும் வச்சு செஞ்சுட்டாங்க இந்த வாரம். பார்ப்போம் என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இவரை மார்க் பண்ணதுக்கெலாம் வந்து சொல்லுவாரான்னு பார்ப்போம். ஷூட்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு கேரளாவுக்கு போகணுமா, அதனால் ஷூட்டிங்கை முன்னாடியே முடிச்சுட்டு கிளம்புறாப்புலையா விஜய் சேதுபதி. நியூஸ் வந்திருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா? டபுள் எவிக்ஷனில் 2 பேர் யாருன்னு தெரில. எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நியூஸ் என்ன வருதுன்னா, ரம்யாவும் துஷாரும் சொல்கிறாங்க எஃப்ஜேவை காப்பாற்றுறாங்க. மாமா டிவி பார்த்துக்கோங்க, திருட்டு பசங்க காப்பாற்றுறாங்க, துண்டி பீடியை காப்பாற்றுறாங்க. ஸோ பாருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நம்மளை ஆக்கிட்டாங்க. ஆக்கலை ராஜா, திவ்யாவை காலி பண்ணுறதுக்காக ஒன்று ஆக்கியிருக்காங்க. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அடித்து விரட்டுறதுக்காக ஒன்று ஆக்கியிருக்காங்க. அந்தளவுக்குலாம் சந்தோஷப்படாத, கேமை மாற்றுவாங்க. ஏன்னா அன்பு கேங் சாதாரண கேங் கிடையாது. எந்நேரம் வேணாலும் ஆட்டத்தை மாற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது சொல்கிறாரு, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த தவறுகளை மன்னித்து என்னை பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக அறிவித்த உங்கள் எல்லோருக்கும் பொன்னாடை போற்றி வரவேற்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிகிட்டு இருந்துச்சு. இட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஒன்றும் கிடையாது, ஒரு வாரம் தான், அடுத்த வாரம் திரும்ப குத்துவாங்க. மூஞ்சை பார்க்கணுமே, திவ்யா மூஞ்சை பார்க்கணுமே, அப்படியே அனல் தெரிக்குதுங்க, பறக்குது, அனல் பறக்குது. ஆக்கி விட்டாங்களே, இவ்வளோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஆக்கிட்டாங்களே, என்னை டம்மி ஆக்கிட்டாங்களே, நான் போட்ட ஆட்டத்துக்கு என்னை அடித்து உட்கார வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ளேயே. இன்னும் விஜய் சேதுபதி வந்து அடிக்க போகிறாரேம்மா, அதுக்கு என்னம்மா பண்ண போகிற? டிக்னிட்டி டெக்கோரம் திவ்யா அழகாக இருக்கம்மா, ஆனால் அறிவு அந்த அளவுக்கு இல்லைம்மா. டிக்னிட்டி டெக்கோரம்லாம் சொன்னியேம்மா, நல்லா இருந்துச்சுமா, ப்ரோமோவில் வரும்போது நல்லா இருந்துச்சுமா, ஆனால் இப்படி ஆகிட்டியேம்மா, என்னத்தை சொல்கிறது? வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. யார் யார் குத்திருக்கா, யார் யார் வந்து பாரு ஓட்டு போட்டிருக்கா, யார் யார் வேறு யாருக்கு போட்டிருக்கா, ஒயில்ட் கார்டு திவ்யாலாம் யாருக்கு போட்டுச்சு, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பாரு சொல்லுது, லவ் யூ ஆல் மீன்ஸ் அ லாட். என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு ஒரே சந்தோஷங்க பாருவுக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் தான் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்கார் திவாகர். என்னடா நடக்குது இங்கே? என்ன நடக்குது இந்த ஒரு வாரம்? இந்த வேலையை தான் நீ பார்த்தியா பாரு? ஓஹோ கதை அப்படி போகுதா? வேறு லெவல் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். திவாகருக்கும் மூஞ்சி செத்து போச்சு, திவ்யாவுக்கும் மூஞ்சி செத்து போச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. என்ன மாதிரியான ட்விஸ்ட் இது என்னன்னு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.